உடலில் தண்ணீர் சத்து குறைவாக இருந்தால் முகம் வீக்கமாக இருக்கும். தண்ணீர் சத்து குறைவாக இருந்தால் இரத்த செல்கள் விரிவடைந்து முகத்தில் வீக்கத்தை ஏற்படுத்தும். கண் வீக்கமாக இருந்தால் சிறுநீரகங்கள் மோசமாக இருக்கிறது என்று அர்த்தம். சிறுநீரகங்கள் அதன் வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் உடலில் சேரும் அசுத்த நீர் வெளியேறாது. அந்த நேரத்தில் கண்களில் வீக்கத்தை ஏற்படுத்தும். தோல் இளம் மஞ்சள் நிறமாக இருந்தால் கல்லீரலில் பாதிப்பு இருக்கிறது என்று அர்த்தம். கல்லீரலில் பாதிப்படையும் போது உடலில் இருக்கும் பித்த நீர் வெளியேறாமல் இருக்கும். இதனால் தான் தோல் மஞ்சள் நிறமாக மாறுகிறது. பாதங்களில் வெடிப்புகள் இருந்தால் அது தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தைராய்டு அதன் வேலையை சரியாக செய்யாமல் இருக்கும் போது பாதங்களில் வெடிப்பு ஏற்படுகிறது. இதை வைத்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். தோலில் தடிப்புகள் ஏற்பட்டால் இதயம் பலவீனமாக இருக்கிறது என்று அர்த்தம். உதாரணமாக, காதுகளுக்கு பக்கத்தில் இருக்கும் தோல் தடிப்பமாக இருந்தால் இருதய கோளாறு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். அதாவது நீரிழிவு நோயானது இரத்தத்தில் இருக்கும் செல்களை பாதிப்பது மட்டுமல்லாமல் நரம்புகள் செய்யும் வேலைகளையும் தடுக்கிறது. இதன் காரணமாக தான் பாதம் சில நேரங்களில் மறுத்து போகிறது.